உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. உழைப்பின் வழியாய் போகும்போது நீங்கள் களைப்புக்குள் வருகிறீர்கள். ஆனால் அழைப்பின் வழியாய் போகும்போது அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, இவன் சொல்லுவது நல்லா கவனிங்க. 2:1 நான் சொல்றதுதான் டக்கு டக்கு டக்குன்னு வாசிக்கிட்டே வாமா. பிரசங்கி 2:1. நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன். 3 அடுத்து டெஸ்ட் பண்றான் அடுத்து. வானத்தின் கீழ் மனுபுத்திரர் உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை நான் சோதனைக்குட்படுத்தினேன். 2:10 சோதிச்சுட்டு தான் எழுதுறாரு, ரைட் ஆர் ராங் அப்படின்னு. 2:10 வாசி. என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்திற்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விலக்கவில்லை. நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றினாலும் எனக்கு வந்த பலன், மகிழ்ச்சி. அதுதான் மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற பலன். இன்றைய மனுஷன் இன்னைக்கு பிரச்சனைக்கு அழுகிற விட நாளைக்கு பிரச்சனைக்கு அழுதுகிட்டு இருக்கான் சார். ஆனா தேவன் சொல்கிறார், மகிழ்ச்சியோடு இரு. ஆமென். நீ யோசித்து என்னத்தை செஞ்சுட்ட? கர்த்தர் சொல்றாரு, மிகவும் சிறிய காரியத்தை கூட உங்களால் செய்யக்கூடாது இருக்க, நீங்க என்னையா செய்ய போறீங்க? இதைத்தான் கண்டுபிடிக்கிறான். கோணல் ஆக்கினதை நேராக்கினவன் யார்? சாலமன் எழுதுறாரு. ஒரு இடத்துல தேவன் கோணலாக்கினதை சொல்றான், 1ஆம் அதிகாரத்துல பொதுவா சொல்றான் கோணலா இருக்கிறதை செவ்வையாக்கினவன் யார் அப்படின்றான். இயேசு சொல்றாரு, கருப்பா இருக்க முடிய கூட உன்னால வெள்ளையாக்க முடியாது. இப்ப பாருங்க, ஒரே ட்ராக்ல ஓடிட்டு இருக்காங்க 2 பேரும். நீங்க சாலமன் பேக் ஸ்லைட் ஆனா நீங்க நினைக்க கூடாது. அது சொன்னா கோணலானதை நேராக்க முடியாது உன்னால, அதனால பீஸ்ஃபுல்லா இருந்துக்க. இயேசு சொன்னார், முடிய கூட உன்னால கருப்பாக்க முடியாது நிரந்தரமா, அதனால பீஸ்ஃபுல்லா இருந்துக்க. கவலைப்படுகிறதுனால் எவன் ஒருவன் தன் சரீர வல்லத்திலே ஒரு முழம் கூட்ட முடியும்? உங்களால் என்ன செய்ய முடியும்? உங்களால் எப்படி உங்களுடைய சரீரத்தின் காரியங்களை மாற்ற முடியும்? நீ எவ்வளோ கவலைப்பட்டாலும் அது நடக்காது. அதான் ஏற்கனவே சொன்னேன், உன்னால் ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும்னா நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒய் ஷுட் யூ? வாட்ஸ் த நீட் ஆஃப் worry? உன்னால் உங்களை செய்ய முடியல, ஒரு விஷயத்தால் உங்களால் செய்ய முடியல, அப்புறம் எது கவலைப்படுறீங்க? இப்போ உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்குல்லங்க, இந்த பிரச்சனையை உங்களால் முடிக்க முடியுமா முடியாதா? சொல்லுங்க. முடியுமா? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? விட்டுருங்க. முடியாதா? அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? முடியுமா முடியாதா? முடியும்னா ஏன் கவலைப்படுறீங்க? முடியாதுன்னா ஏன் கவலைப்படுறீங்க? 2:20 எழுதுறாரு, பிரயாசப்படுறது மேலே இருக்கிற அந்த எஃபர்ட் எடுக்கிறதையே நான் விட்டுவிட வகை பார்த்தேன். இன்னைக்கு கிறிஸ்தவம் பிரயாசத்தின் அடிப்படையில் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதிலிருந்து விடுதலை நம்மை செய்வாராக. 2 வித பிரயாசங்கள் நடைபெறுகிறது. இந்த பூமியிலே நன்றாக வாழ்வதற்கு ஒரு கூட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு, இதுக்கு பேர் சுயசக்தி. இன்னொரு கூட்டம் பரலோகத்தில் நுழைஞ்சணுன்றக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, இதுக்கு பேர் என்ன? சுய பக்தி. எல்லாம் சொல்லுங்க. பூமியில நல்லா வாழணும்னு ஓடிக்கிட்டே இருக்க ஒரு குரூப்பு, இவங்க யாரு? சுயசக்தி. இன்னொரு குரூப்பு, பரலோகத்துக்கு நாங்கள் எப்படியாச்சும் போயிடணும் சார், அதனால் நாங்கள் பல முயற்சிகள் எடுக்கிறோம், இவனுக்கு பேர் என்ன? சுய பக்தி. பேதுரு சொல்லிட்டான், நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலோ சுய பக்தியினாலோ இவனை எழுந்து நடக்க பண்ணினோம் என்று நினையாதிருங்கள். கையை தட்டுங்க. நாங்கள் எங்கள் சுய சக்தியிலலாம் செய்யலை, சுய பக்தியிலையும் செய்யலை. இங்கே பாருங்கள், இந்த உலகத்தில் நல்லா வாழணும்னு ஒருத்தன் ஓடுறது எவ்வளோ பெரிய அதாவது ரொம்ப என்ன சொல்ல உசுரை கையில் பிடிச்சிட்டு 5 நாள் அம்பானி ஆகணுன்ற மாதிரி இந்த உலகத்தில் நிம்மதி இல்லாமல் ஓடுவதை கண்டு நீங்கள் எவ்வளவு இறக்கப்படுகிறீர்களோ அதே அளவு ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக
நீங்க உங்களுடைய சொந்த பிரயாசத்தினாலும் சொந்த முயற்சியிலும் சொந்த உபவாசங்களிலும் நீங்கள் உங்களுடைய எஃபர்ட்டை செலவழிப்பீர்கள் என்றால் பரலோகம் உங்களை பரிதாபமாய் பார்க்கிறது. ஏனென்றால் உங்கள் உழைப்பின் வழியாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விருப்பம் கொள்ளவில்லை. உங்களை அழைத்த அழைப்பின் வழியாகத்தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உழைப்பின் வழியாய் போகும்போது நீங்கள் களைப்புக்குள் வருகிறீர்கள். ஆனால் அழைப்பின் வழியாய் போகும்போது அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.